நோய்கள் உங்களுடைய நெஞ்சங்களிலிருந்து உருவாகின்றன என்பதை நீங்கள் உங்களுடைய சுவாசங்களில் கவனிக்க வேண்டும். பதட்டப்படும் பொழுது, மனம் அமைதி இல்லாத போது, மனம் பயம் என்ற ஒரு உணர்வை கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இருதயம் வேகமாக துடிக்கின்றது, என்னுடைய மூச்சு வாங்குகின்றது, சீரான இயக்கம் தடைபடுகின்றது. உங்களுடைய இருதயமும் உங்களுடைய சுவாசமும் ஒரே நேரத்தில் சீர்கடுகின்றன உங்களுடைய மனம் பதற்றப்படும் பொழுது. கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட்டு போனால் இருதய நோய், அதாவது உங்களுடைய துடிக்கக்கூடிய அந்த உறுப்பை பற்றி பேசுவார். அங்கு நோய் இருக்கிறது, நான் சரி செய்கின்றேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், மனம் பதற்றம் அடையும் பொழுதுதான் என்னுடைய இருதயம் நடுங்குகிறது, இரத்தம் சீராக பாயவில்லை, மயக்கமும் வருகின்றது, சோர்வுடன் நான் களைப்பாகவும் இருக்கின்றேன். பின்னர் கொஞ்சம் அயர்ந்து தூங்கி எழுதும்போது எனக்கு சுகமாக இருக்கின்றது. அந்த எண்ணத்தை விட்டு விட்டு நான் தூங்கும் பொழுது, பிறகு எழுந்திருக்கும் பொழுது சுகமாக இருக்கின்றது. உங்களுடைய இருதயத்தில் நோய் இருக்கும் பொழுது அந்த உறுப்பில் நோய் இருக்கிறதா அல்லது இருதயத்தில் இருக்கக்கூடிய மனதில் பதட்டம் இருக்கின்றதா? நோய்க்கு காரணம் என்ன? ஆரம்பம் முதல் முடிவு வரையில் இருதயத்தில் நோய் ஆரம்பித்து இருதய துடிப்பு நிற்பதில் மரணம் நிகழ்கின்றது. என்னுடைய வாழ்க்கை ஆரம்பம் முதலாக முடிவரையில் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கும் முடிவரையில். இரத்தம் ஒழுங்காக செல்லவில்லை என்றால் பல உறுப்புகளிலும் நடுக்கங்களும் வேதனைகளும் ஏற்படும், இயக்க குறைபாடுகள் ஏற்படும். அதன் காரணமாக என்னுடைய சகஜ நிலை துன்பத்திற்குள்ளார். மனத்தில் இருக்கிறது நோய் என்பதை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் மனதை கவனித்துக் கொள்ளுங்கள், மனதை சுகமாக்கிக் கொள்ளுங்கள். அமைதிக்கும் நிம்மதிக்கும் அப்பால் அந்த மனதில் எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் இடம் கிடையாது. அப்படி உணர்ச்சிகள் உருவாகுமானால், அமைதிக்கு பதிலாக கவலை உண்டானால், அமைதிக்கு பதிலாக பயம் ஏற்படுமானால், அமைதிக்கு பதிலாக துக்கத்தை நீங்கள் உங்களுடைய மனதில் கொண்டிருப்பீர்களானால், அமைதிக்கு பதிலாக அவசரத்தை கொண்டிருப்பீர்களானால், பதற்றங்களையும் ஆத்திரத்தையும் பெருமை என்ற அந்த குணத்தையும் பொறாமை என்ற வேக்காட்டையும் நீங்கள் மனதில் கொண்டிருப்பீர்களானால், இனி அந்த நெஞ்சத்திலிருந்து ஆரம்பமாகக்கூடிய உங்களுடைய அவ்வளவு கேடுகளும் உங்களுடைய உடல் முழுமையிலும் பரவும். இன்று இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே உங்களுடைய இருதயங்களிலிருந்து உருவாகின்றது. நாம் அதனை உறுப்பு சம்பந்தமான நோய்கள் என்று நாம் நினைக்கின்றோம். நிச்சயமாக உறுப்புகளில் நோய் உருவாவது கிடையாது. மனம் பதற்றமடைகின்றது, இருதயம் நடுங்குகின்றது, கைகால்கள் நடுங்குகின்றன, உள்ளுறுப்புகள் அனைத்தும் நடுங்குகின்றன. அதனுடைய இயக்க குறைபாடுகள், அந்த இயக்க குறைபாடுகளை நாம் நோயின் தன்மைகளாக சில கஷ்டங்களாக உணர்கின்றோம். அவற்றை நீங்கள் கொண்டு போய் மனிதர்களிடம் காட்டும் பொழுது, டாக்டரிடம் காட்டும் பொழுது, அவர்கள் மனம் என்ற ஒன்றை அறியாதவர்கள், வெறும் உடல் பூத உடலை பார்ப்பவர்கள். உயிரோட்டம் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய உடலின் இயக்கத்திற்கும் என்னுடைய மனதினுடைய தன்மைக்கும் இடையே உயிரோட்டம் தடைபடுகின்றது. மனம் பாதிக்கப்படும் பொழுது உயிரோட்டமும் சேர்ந்து பாதிக்கப்படுகின்றது. மனதை பற்றி யாருக்கும் தெரியாது, உயிரை பற்றியும் யாருக்கும் தெரியாது. உடல் உறுப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்க மட்டும் முடியுமே தவிர, குருட்டு கண்களை கொண்டு பார்க்க முடியுமே தவிர, அது என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற புலன் அறிவதற்கு மனம் அவசியம். 5 புலன்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் அதை 5 உறுப்புகளாக பாவிக்கின்றோம், பார்க்கின்றோம், அவ்வளவுதான். இந்த பார்வைக்கு பதில் வேண்டும். ஏன் நிகழ்கிறது என்ற கேள்வி உள்ளுக்குள் மனதில். மனம் பார்க்க முடியாத ஒரு அருபமான இறைவனுடைய பொக்கிஷம், நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஏன் என்ற கேள்வி என்பது எனக்கு புரியவில்லை, எனக்கு தெரியவில்லை, இனிதான் நான் அதை அறிய வேண்டும். ஏன் என்ற கேள்வி வரும்பொழுதே நான் அதை அறிந்தவன் இல்லை, நான் கண்டுபிடிக்கப் போகின்றேன். எந்த உறுப்பின் காரணமாக எந்த உறுப்பில் நோய் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப் போகின்றேன். அந்த உறுப்பில் உங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது, 90% மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஏன் ஏற்பட்டது என்பது கேள்வி. எந்த உறுப்பில் ஏற்பட்டிருக்கின்றது, எதன் காரணமாக வலி ஏற்பட்டது, இந்த அடைப்பின் காரணமாக வலி ஏற்பட்டது என்று கூறுகின்றார்கள். அடுத்த கேள்வி, ஏன் இந்த அடைப்பு ஏற்பட்டது? பதில் கிடையாது. இந்த அடைப்பை நீக்கிவிட்டால் போதும். ஏன் என்ற கேள்விக்கு பதில் வந்து அந்த பதிலில் இருக்கக்கூடிய அந்த மறைவான
சக்தியை, கெட்ட சக்தியை நீக்கி நல்ல சக்தியை கொண்டு வர வேண்டுமா? இந்த அடைப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு நான் பொறுத்து போகிறேன், பைபாஸ் பண்ண போகிறேன், ஸ்டென்ட் வைக்க போகிறேன். அந்த ஸ்டென்ட் வைப்பதன் காரணமாகவே அந்த இரத்த நாளங்கள் நடிவுற்று பெரிதாகி வீங்கி வெடித்திருக்கும் நிலையம் உண்டு. மீண்டும் உங்களுக்கு அடைப்பும் ஏற்படும். மீண்டும் உங்களுக்கு வரும் பொழுது அதை நீக்க யாராலும் முடியாது, சிகிச்சை யாராலும் முடியாது. ஏன் என்ற கேள்விக்கு முடிவரையில் பதில் வேண்டும். அதை குறையாக நிறுத்திக்கொண்டு எனக்கு இந்த அடைப்பு தான் காரணம், அடைப்பை நீக்கிவிட்டால் அடைப்பை நீக்கிடலாம். ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய பக்க விளைவுகளும் எதிர் விளைவுகளும், அதை தொடர்ந்து விளையக்கூடிய என்னுடைய உடல்நலக்கேடுகளுக்கும் யார் காரணம்? என் வாழ்க்கை முன்பு போல் இல்லை. இப்பொழுது எந்த நேரத்தில் என்ன ஏற்படுமோ என்ற பயம், நிச்சயமாக அந்த பயம் உங்களுடைய இதயத்தை இன்னமும் தாக்கி கொண்டிருக்கின்றது. இரத்தம் உறைந்து போகக்கூடிய அளவுக்கு பயம். பயத்தில் உறைந்து போய்விட்டேன் என்று கூறுவோம். இரத்தம் உறைவதற்கு காரணம், அங்கு உங்களுக்கு இரத்த அடைப்பு ஏற்படுவதற்கு காரணம் உங்களுடைய கவலையும் பயமும் தான். அந்த கவலையையும் பயத்தையும் உங்களால் நீக்கிக் கொள்ள முடியாது. அறிந்தவர்கள் நீங்கள் அல்ல. உங்களுடைய பார்வைகளை கொண்டு நீங்கள் படிக்கும் படிப்பு அவ்வளவுமே வெளிப்புற புலன்களில் தெரியக்கூடிய பொருள்களின் அடிப்படையில், அவ்வளவுதான். கடைசியில் நீங்கள் உங்களுடைய மரபணுக்கள் வரையில் செல்ல முடியும். அதுவும் என்னுடைய பார்வைக்கு புலப்படும்படியான உபகரணங்களை வைத்துக்கொண்டு இந்த கண்ணால் தான் பார்க்கின்றேன். பார்வைக்கு புலப்படக்கூடிய எதுவுமே அழிந்து கொண்டிருக்கக்கூடியவை. அவை படைக்கப்படுவதற்கு முன்பாக அதுக்கு உயிரோட்டம் தேவை. அந்த உயிரோட்டத்திற்கு பின்பாக மனம் என்ற ஒன்று மனிதனுக்கு மட்டும் இருக்கிறது. அந்த மனதை உபயோகப்படுத்தி பார்க்க வேண்டும். ஏன் என்ற கேள்விக்கு இறுதியாக என்னால் முடியாது, தெரியாது. இனி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இந்த மனதை படைத்தவன் யார்? அவனிடம் நான் கேள்வி கேட்க வேண்டும் யார் என்பதை. மனிதனிடம் கேட்க முடியாது. மனதை படைத்தவன் யார்? அந்த மகா சக்தி மிக்க இறைவனிடம் நான் திரும்புகின்றேன். இப்பொழுது புரியாத நிலையில் மறைவாக ஆகிக் கொண்டிருக்கும் பொழுது எதற்காக 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 என்ற கேள்வி வரும் பொழுது இறுதியில் ஒரு முடிவு எனக்கு தெரியாது. ஆனால் எதற்காக என்ற கேள்வி அங்கே இருக்கின்றது. அந்த கேள்வி அமைத்தது யார்? உங்களுடைய இறைவன். சிந்தனை உடையோருக்கு அந்த இறுதியான கேள்வியில் மனிதர்கள் அஸ்தமித்து விட்டார்கள்.